என்ன சாமி, என்ன காற்று சாமி ஆளை காணல? 5 நிமிஷத்தில் வரதா சொன்னார். செக் பண்ணி பார்க்கலாம், வந்துடுவார் நினைக்கிறேன். நான் கால் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டாருண்ணா. சாமி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாமி சரணம். சாமி வாங்க சாமி, உங்களுக்காக தான் வெயிட்டிங். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே சாமி, போகலாம். பாப்பா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? தோசை. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. என்னம்மா காய்ச்சல் எதுவுமே இல்லையே, ஏதாவது பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமா அங்கிள். சரிம்மா பயப்படாதீங்க. இப்போ நர்ஸ் வருவாங்க, வந்து சாக்லேட் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? டாடி இங்க வாங்க. பாப்பாவுக்கு ஒன்றும் கிடையாது, எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. எல்லாமே நார்மல் தான். ஒரு சின்ன டேப்லெட் மட்டும் எழுதி தரேன், 2 days ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே ஓகே ஆயிரும். சத்யா, நெக்ஸ்ட் யாருமா? வரலாமா சார்? ஐயா வாங்க, வந்து உட்காருங்க. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க ஐயா? அன்றைக்கே சொன்னேன், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. உங்கள் தங்கச்சிக்கு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஐயா. ஆப்ரேஷன்னா எவ்வளோங்க ஐயா செலவாகும்? மினிமம் 1 லட்சம் ஆகும். 1 லட்சம் ஆகுமா? சரிங்க ஐயா, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேன். ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது, அதை வேணும்னா நான் போட்டு விட்றேன். 1 மாதம் தாங்கும், அதுக்குள்ளே நீங்கள் பணத்தை பெரட்டி கொண்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சாமி சரணம் சாமி. சாமி சரணம் சாமி. சாமி சரணம் சாமி. சாமி, ஒரு சின்ன தகவல் சாமி. இன்னைக்கு மதியம் வந்து விஜயவாணி சச்சங்கத்தில் வந்து ஒரு ஐயப்பன் பூஜை நடக்கு சாமி. இந்த பூஜையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 80 வருஷமா ஐயப்பங்களுக்கு மாலை போட்டா ஒரு குரு வர. எல்லாரும் தவறாம வந்துருங்க சாமி. கண்டிப்பா சாமி, வந்துடுறேன் சாமி. சாமி சரணம். சாமி வாங்க சாமி, வாங்க. சாமி சரணம். வாங்க சாமி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஐயன் மல்லை அஞ்சும் மல்லை அதரிக்கும் ஐயா மலை. ஐயன் மல்லை அஞ்சும் மல்லை அதரிக்கும் ஐயா மலை. பொன்னும் மல்லை போற மலை, போற வழி உங்க துணை. பந்தளத்து ராஜனுக்கு பாட்டு கட்டி வந்த மலை. திந்தகத்தோ பாடிக்கிட்டு திந்தகதகதோ ஆடிக்கிட்டு வந்து சேர்ந்தோம் அழகு மலை. சரக்கெல்லாம் போட்டோமே, எல்லாம் ஓட்டியாச்சா? ஓட்டியாச்சுப்பா. இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன். உனக்கு என்னென்ன சரக்கு வேணுமோ லிஸ்ட்டு கூட நான் வாங்கிட்டு வரேன். நான் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன்.
சொல்லு கண்ணப்பா. ஐயா என்ன முறுக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பழைய மாடல் முறுக்கெல்லாம் வேணாம், புது மாடல் முறுக்கு இருந்தால் எடுத்துட்டு வா, இல்லைன்னா வேற கடையை பாரு. என்னன்னாச்சு திடீர்னு புது முறுக்கு கேட்டினாக்கா நான் எங்கே போகிறது? 10 வருஷமாக உன்னை நம்பி தான் தொழில் பண்ணிக்கிறேன். என் குடும்பமே உன்னை நம்பி தான் கண்ணப்பா எல்லாம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. குழப்பமா அள்ளி போட்டிங்க ஐயா. சாமி அந்த பூஜை கணக்கெல்லாம் முடிஞ்சிடல சாமி, சிறப்பாக முடிஞ்சிடல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சாமி? ஓகே சாமி, ஓகே, நல்லது சாமி. சாமி இந்த பூஜைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சாமி. அடுத்த வருஷம் வந்து சிறப்பாக நடத்தி விடுங்க சாமி. நம்ம மலைக்கு போகிறதுக்கு 48 நாள் இருக்குது சாமி. இந்த 48 நாள் தவறாமல் பஜனையில் கலந்துங்க சாமி. சாமி சரணம். மாலை போட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் பழமையான ஐயப்பன் கோவில் இருக்குது. 1000 வருஷம் பழமையான ஐயப்பன் கோவில். நாங்கள் வருஷம் போவேன். நீங்களும் எல்லோரும் இந்த வருஷம் என் கூட வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக வரோங்க சாமி. அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச காணிக்கை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு உங்கள் நிதி உதவியாக இருக்கும். கண்டிப்பாக வந்துடுறோம் சாமி. சாமி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை வச்சுருக்கோம், தவறாமல் எல்லாம் வந்து கலந்துக்கணும் சாமி. வணக்கம் தலைவரே. வணக்கம். கட்சி மீட்டிங் 9 மணிக்கு சொன்னேன், இன்னும் யாரையும் காணும். 5 நிமிஷம் தலைவா வந்துருவாங்க. என்ன 5 நிமிஷம் 10 நிமிஷம்ட்டு? யோ எங்கேயா இருக்கீங்க? தலைவர் கத்திட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்கயா. நான் வந்துட்டேன். வந்து தொலைய சொல்லியா. எனக்கு இந்த சால்வை எல்லாம் வேணாம். கரெக்டான டைமுக்கு வரதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா அப்படி ஓடிடுங்க எல்லாரும். தலைவரே வர்ற வழியில் நாய்க்கு ஒரு காலம் நாய் வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி. தலைவரே ஒரு ஃபோட்டோ தலைவரே. வாங்க, இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. என்னையா கட்சி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யா யா இவனுங்களை நம்பி கட்சி நடத்தி அப்பா. யாரியா நீ? ஐயா அன்னைக்கு நான் வீட்டு வேலை செய்யறதுக்கு வந்திருந்தேனே. என்ன வேணும்? என் தங்கச்சிக்கு உடம்பு முடியலைங்க ஐயா, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு நீ வீட்டுக்கு வந்துருவே நீ? இது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் அங்கே வருவாங்க தெரியுமா? நீ பாட்டு வீட்டுக்கு வந்திருக்க. ஆமா, ஒரு நாளைக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்ட, நீ வீடு வரைக்கும் வந்துருவே நீ? ஒழுங்கா போயிரு, தொலைச்சி கட்டிடுவேன். சாமி நாளைக்கு காலையில் 2 மணிக்கெலாம் ரெடி ஆயிருங்க. அப்போ தான் நம்ம காணிப்பாக்கம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் பண்ண முடியும். காலையில் 2 மணிக்கு ரெடியாக இருங்க சாமி. ஓகேண்ணா. சாமி நம்ம முனீஸ்வரரை கும்பிட்டு பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். சாமி இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இதான் காணிப்பாக்கம் கோயில். 1000 வருஷம் பழமையான சுயம்பு விநாயகர் கோயில். ஓகேண்ணா. சாமி இன்னும் 1 மணி நேரத்தில் திருப்பதி போயிடலாம் சாமி. வந்தாச்சுடா பாரு, கரடன் வந்தாச்சு. கரடன் வந்தாச்சுனாலே திருப்பதி வந்துட்டோன்னு அர்த்தம். இந்த மலையை பார்த்தா பெருமாள் சயன கோலத்தில் இருக்க மாதிரி தத்ரூபமாக இருக்கும். ஆமாம், நான் பெருமாள் அப்படியே படுத்திருக்கிற மாதிரியே இருக்குல்ல. அதுதான் அந்த மலையோட சிறப்பே. சாமி நம்ம திருப்பதி பெருமாளுக்கே இடம் கொடுத்தது வராக பெருமாள் தான். அவருடைய வரலாறை நான் அப்புறமா சொல்கிறேன். இதான் பெருமாளோட மெயின் கோபுர வாசல். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சாமி. சாமி நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது சாமி. யோ
இங்கே எவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது. இப்படி ஆடு மாடு இதெல்லாம் இப்படி கிடந்தா எவன் 4 பேர் இங்கே வருவான்? ஒன் டே டைம் கொடுங்க சார், அடித்து தள்ளிடலாம். யோ யாரியா அவன்? சார் அவன் பாவம் சார், அஞ்சம்பளைக்கு வந்தவன் சார். ஏதோ முறுக்கு சுட்டு வித்துட்ருக்கான். யோ இவன் மூஞ்ச பார்த்தாலே 4 பேர் இங்கே வரமாட்டான். இவனை இமிடியேட்டாக அடித்து துரத்தியா? யாருங்க ஐயா நீங்கள்? இன்னும் 1/2 மணி நேரத்தில் அந்த வடச்சட்டிலாம் தூக்கிட்டு கிளம்புறேன். இதை நம்பி தான் என் குடும்பம் 3 வேளை சாப்பிடுது. யோ என்ன இவன்கிட்ட பேசிக்கிட்டு வள குலவலன்னு இவனை அடித்து தூக்கி எறிங்க எல்லாத்தையும். டேய் போட இருந்துருச்சு. அன்றைக்கே சொன்னேன், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. உங்கள் தங்கச்சிக்கு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஐயா. கடனை உடனே வாங்கி ஒரு தொழில் ஆரம்பித்தேன், அதுவும் போயிடுச்சு. கடன் கேட்டாலும் யாரும் தரமாட்டுறாங்க. எப்படி தான் என் தங்கச்சி நான் காப்பாற்ற போகிறேனே தெரியலையே. எங்களை மாதிரி ஏழைங்களாம் இங்கே வாழவே கூடாதா? நாங்கள் வாழறதுக்கு இங்கே இடமே இல்லையா? கடவுளே, நீயே சொல்லு ஐயப்பா. கருங்குயில் பாட்டு உனக்கு உனக்கு மணிகண்டன் கருணா மட்டும் பக்தன் எனக்கு எனக்கு இந்த காண கருங்குயில் பாட்டு உனக்கு 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 மணிகண்டன் கருணா மட்டும் பக்தன் எனக்கு 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 மாலையிட்ட நாள் முதல உன்னோட நினப்பு, ஆலையிட்ட செங்கரும்பா என்னோட தவிப்பு, ஆனையிட்ட கையனுக்கு நான் எடுத்த முறப்பு. தண்டன தந்தாளம் போடுவோம், பேட்டதுள்ளி திந்தகத்தம் சொல்லி ஆடுவோம். தண்டன தந்தாளம் போடுவோம், பேட்டதுள்ளி திந்தகத்தம் சொல்லி ஆடுவோம். இந்த காண கருங்குயில் பாட்டு உனக்கு 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 மணிகண்டன் கருணா மட்டும் பக்தன் எனக்கு எனக்கு எனக்கு. யார் சாமி நீ? இந்த காட்டுக்குள்ளே நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா விட்டுட்டு போயிட்டாரா? சரி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்றியா எனக்கு? என்னோட வீடு அங்க இருக்குது. பாப்பா, குருசாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தீர்க்காயுசா நீண்டாயெல்லாம் நல்லா இருமா. எத்தனாவது வருஷம் மாலசாமி இது? அப்பாட்ட கேளுங்க சாமி. சாமி இவா கன்னிசாமி சாமி. நம்ம பார்க்க போகிற ஐயப்பன் வந்து ரொம்ப பழமையான ஐயப்பன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஐயப்பன் இந்த காட்டுக்குள்ளே இருக்கார். அவரை போய் நம்ம தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க போகிறோம். அதுக்கான காணிக்கையை கொடுத்தீங்கன்னா நம்ம யாத்திரையை தொடங்கிடலாம். தங்கம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமா? என்னால் முடிஞ்ச பங்கை நானும் இதில் போட்டுறேன்.
நான் போயிட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். கார்த்திசாமி, நாம இப்படி சாதாரணமாக நடந்து போகிறதுக்கு ஐயப்பனை பற்றி பாட்டு பாடிட்டே போகலாமே. ஆரம்பிச்சிடலாங்க சாமி. சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா. ஆளில்லா காட்டுல ஐயப்பனை பார்க்கவே அந்த மந்திரத்தை எழுதி வச்சோம். சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா. சாமி, பாடல்லாம் அருமையாக இருந்துச்சு, நல்லா பாடணும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாமா? சரி சாமி, அப்படியே பண்ணலாம் சாமி. ஆப்ரேஷன்னா எவ்வளோங்க ஐயா செலவாகும்? மினிமம் 1 லட்சம் ஆகும். 1 லட்சம் ஆகுமா? எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலப்பா. கடவுளே, காசை எப்படியாச்சும் நான் கோயிலில் வந்து திருப்பி கொடுத்துறேன் ஐயப்பா. டாடி யாரோ பேக் எடுத்துட்டு போறாங்க. சாமி, அவரை பிடிங்க சாமி. சாமியோட காசையே திருடுடா நீ. கார்த்தி, இவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? இருங்க சாமி, நான் கால் பண்ணுறேன். சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. பக்தர்களே, அவனை விட்டு விடுங்கள். ஐயப்பா, இவன் உனக்காக கொண்டு வந்த காணிக்கையே திருடிட்டான். இது நான் நடத்திய திருவிளையாடல். ஐயப்பா, இங்கே என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியல. நான் குழந்தை வடிவில் மாறி அவனை வழிமாறச் செய்து இந்த காணிக்கையை எடுக்கச் செய்தேன். அந்த காணிக்கையை அவனிடமே கொடுத்து விடுங்கள். ஐயப்பா, நீங்கள் இப்படி செஞ்சதுக்கு என்ன காரணம்? அன்று அவன் மனவேதனையில் இருந்த பொழுது, அவன் முன் பல தெய்வங்கள் இருந்த பொழுதும் ஐயப்பா என்று அவன் என்னை கூப்பிட்டான். ஐயப்பா என்று என் நாமத்தை கூறியவனை எவ்வாறு நான் கைவிடுவேன்? அவன் துன்பமறிந்து அவனுடைய துயரத்தை போக்கவே இந்த திருவிளையாட்டை நான் நடத்தினேன். பக்தர்களே, துன்பப்படுபவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி என்னுடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கும் காணிக்கைக்கு சமம். என்னை ஒளிவடிவில் பார்த்த உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கை சிறக்கும். ஓம் நம சிவாய. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சாமி. ஐயா, இந்த பணம் எனக்கு வேணாங்க ஐயா. ஐயப்பனே சொல்லிட்டாரு, வாங்கிக்கோங்க சாமி. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் உயிர் இருக்கிற வரைக்குமே நான் உங்களை மறக்க மாட்டேன். சாமி, பார்த்தீங்களா, இவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் தான் ஐயப்பான்னு கூப்பிட்ருக்கான். அதுக்கே ஐயப்பன் இறங்கி வந்து இவனோட கஷ்டத்தெல்லாம் போக்கியிருக்காரு. இதுதான் ஐயப்பனோட மகிமை. சாமி, என்னோட வேண்டுகோள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வருஷம் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிடுங்க.